கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 20 வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பெலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆமேன். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த ராஜ்யம் எப்படி உண்டாயிருக்குதாமா? பேச்சிலே அல்ல, பெலத்திலே. நிறைய பேர் சும்மா ஓரலாக பேசிகிட்டே போவாங்க, ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெறும் பேச்சு மட்டும் யூஸ்ஃபுல்லே இல்லைங்க. நான் நல்லா ஜெபிப்பேன், நல்ல வேதத்தை வாசிப்பேன், நான் 2 மணி நேரம் உட்காந்தா நான் எந்திரிக்கவே மாட்டேன், 4 மணி நேரம் என்னை தேவன் ஜெபிக்க வைப்பார். ஆனால் அது எந்த விதமான ஜெபம்? அந்த ஜெபத்துக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் எப்படி இருக்குது? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மளுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டதா? அல்லது தேவ சித்தத்தின்படி நம்ம எதையாவது தேவனிடத்தில் கேட்கிறோமா? அல்லது நம்ம பிடிவாதமாக சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அந்த நடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஜெபிக்க வேண்டும். சும்மா என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நிறைய பேர் ஜெபிச்சிருப்பாங்க. அந்த நேரங்களில் சில காரியங்கள் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் சில பாதகமான சூழ்நிலைகள் வரும்போது தேவன் அந்த இடத்துல செயல்பட மாட்டார், உதவி செய்ய மாட்டார். ஏன்னா நாமத்தினால எதை கேட்டாலும்ன்றத எப்படி கேட்கணும், தேவ சித்தத்தின்படி கேட்கணும் அப்படின்னு தான் இருக்குது. இது போல் பல காரியங்களில் பேச்சில் நம்ம சொல்லி இருக்கிற சூழ்நிலைகள் ராஜ்யத்துக்கு உரியது அல்ல, செயலில் காண்பிக்கணும். இப்போது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறதுனா என்னென்ன பலன்னு சொல்லி பார்க்கும்போது, வசனம் நமக்குள்ளார பலமாக இறங்கியிருக்கணும். வசனம், பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார் சொல்லி வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். புரியுதுங்களா? அப்போது வசனத்தின் பலன் நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கணும். வசனம் நமக்குள்ளார அந்த பலமாக இறங்கியிருக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார பலமாக கிரியை செய்யணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலம் நமக்கு இருக்கணும். பரிசுத்தாவின் மூலமாக பலம் நமக்கு இருக்கணும். வசனத்தின் மூலமாக அந்த பலன் நமக்குள்ளார இருக்கணும். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை நமக்குள்ளார இருக்கணும். அபிஷேகத்தின் பலம் நமக்குள்ளார இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம செயலில் காண்பிக்க முடியும். இல்லைன்னா சும்மா பேச்சில் மாத்திரம் சொல்லி சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. நிறைய பேர் பேசியே காலத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிரியைகள், இப்போ விசுவாசத்தில் அந்த பலன் நமக்குள்ளார வரணும். பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சும்மா விசுவாசத்தில் பேசிட்டு அப்படி ஐடியா கொடுத்துட்டு இப்படி ஐடியா கொடுத்துட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அப்படி ஜெபிங்க இப்படி ஜெபிங்க, அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மனுஷன் தான் ஜெபிக்கல, தான் அந்த பலத்தில் இல்லைன்னா அந்த ராஜ்யத்தினுடைய காரியத்துக்குள்ளார அவங்க வர முடியாது. அதனால் நடத்துகிறவர்களும் சரி, நடத்தப்படுகிறவர்களும் சரி, தேவனுடைய பலத்தில், அவருடைய சித்தத்தில், அந்த பலத்துக்குள்ளார் நம்ம இருக்கும்போது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. இப்போது காலேஜிலலாம் பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் தனியாக இருக்கும், தியரிட்டிக்கல் தனியாக இருக்கும். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது அதுக்கு தனி மார்க், தியரிட்டிக்கலாக இருக்கும்போது அது தனி ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அப்போது நம்ம வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் இருந்தால் போதாது. அதே போல் வேதத்தை வாசிச்சிட்டா மாத்திரம் போதாது, அது உள்ளே போய் கிரியை செய்யணும். வேத வசனம் கிரியை செய்யணும். அப்போ பலன் இறங்கும். புரியுதுங்களா? அதே போல் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளார போய் கிரியை செய்யணும். அதில் ஒரு பலன் இறங்கும். அதே போல் அபிஷேகம், அதே போல் இன்னும் அவருடைய சித்தத்தின் பலன், விசுவாசத்தின் பலன், ஆண்டுடைய ரத்தத்தின் பலன், ஒன்னொன்று நமக்குள்ளார பலமாக இறங்கும் போது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பிரசங்கம் பண்ணணும். வேத வசனத்தின் பலத்தினாலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். எல்லாமே பலமாய் நமக்குள்ளார இருக்கும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இது உலக பலம் அல்ல, சரீர பிரகாரமான அந்த ஸ்ட்ரென்த்தை சொல்லலை. இது ஆவிக்குரிய பலன், ஆத்துமாவில் அந்த பலன். அப்போ அந்த ஆத்துமா நல்ல வசனத்தை தியானிச்சு பழகி இருக்கணும். அப்போ கொளுத்த பதார்த்தத்தினால் அந்த ஆத்துமா திருப்தி ஆகணும். அந்த பலம் நமக்குள்ளார இறங்கும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நம்ம முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள முடியும், அறிய முடியும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு நேரத்தை கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, சாதாரணமான காரியம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ளார கர்த்தருடைய ராஜ்யம் வந்தால் ஒரு எழுப்புதல் வந்துடும். அந்த ஏரியாவுக்குள்ளார தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டால் எழுப்புதல் வந்துடும். ஒவ்வொரு விதத்திலும் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது பிசாசின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம் முறியடிக்கப்படும். சுயத்தினுடைய ஆளுகைகள் மறைக்கப்பட்டு அவைகள் அழிக்கப்பட்டு தேவனுடைய பலன் நமக்குள்ளார இறங்க ஆரம்பிக்கும். அதனால தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ உள்ள இருந்து கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த
படுத்திட்டே இருக்கணும். அந்த பலன் இறங்கிட்டே இருக்கணுங்க. அந்த பலன் இருக்கும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ வசனத்தின் மூலமாக பலன், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பலன், அது மாத்திரமல்ல அபிஷேகத்தின் மூலமாக பலன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பலன், அப்படி பலவிதமான பலன், அதாவது ஆவிக்குரிய பலத்தினால் நாம் நிரம்பி இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை நம்ம முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த நாளிலிருந்து நம்ம எப்படி இருக்கோன்றதை நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்னும் ஆவிக்குரிய பலத்தை நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.